ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அரிமா மீடியா. நம்மள்ல நெறைய பேருக்கு என்ன ஃபுட் சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்க முடியுங்கிற டவுட்ஸ் நெறையாவே உண்டு. இப்பவே இந்த டவுட்ஸ் வருதுன்னா, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க எந்த ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்? எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கிட்டா எந்த மாரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரி வீடியோ தான் இது. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 50 வயதுக்கு மேல உடல்ல வலிமை சேர்க்கறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு ஒரு 9 ஊட்டச்சத்துக்கள பத்தி பேச போறோம் நம்ம இந்த வீடியோல. முதல்ல மக்னீசியம். இது நம்ம உடலுக்கு ரொம்பவே முக்கியமான மினரல். இதுல முக்கியமான ஊட்டச்சத்து என்னன்னா, இது எலும்புகளை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு வலிமையை சேர்க்கும். வயதாகும்போது ஏற்படுகிற தசை இழப்பை தடுத்து அந்த செயல்பாட்டையும் இயக்கத்தையும் மேம்படுத்த இந்த மெக்னீசியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த உணவில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நட்ஸு, விதைகள், அப்புறம் தானியங்கள், கீரைகள் உள்ளவற்றில் இது இருக்குது. இது தினசரி சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 420 520 மில்லிகிராம்ஸ் அளவுக்கும், பெண்களுக்கு 320 420 மில்லிகிராம் அளவுக்கும் நம்ம மெக்னீசியம் தேவை. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்பவே தேவைப்பட்டது பொட்டாசியம். பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான மினரல். இது இரத்த அழுத்தத்தை ரொம்ப சீராகவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த ரெண்டுத்தையுமே மேம்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற என்னதுன்னு பார்த்தோன்னா, பழங்கள் தான். அதுவும் குறிப்பாக வாழைப்பழங்களில் அதிகமாக இருக்குது. பருப்பு வகைகள், காய்கறி, சேம் அதே மாதிரி நட்ஸ்லேயும் இருக்குது. இதையும் நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். தினசரி ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 2800 3400 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் தேவை. அப்புறம் ரொம்பவே காமனான சத்து கால்சியம். இந்த சத்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40லேருந்து 50 வயதுக்கு மேலே ஆகும்போது இயற்கையாகவே எலும்பு தேய்மானம் நடக்கும். அதை தடுக்கவும் தவிர்க்கவும் வயதானவருக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனையின் கூடிய அறிகுறிகள் தடுக்க கால்சியம் ரொம்பவே தேவை. இந்த கால்சியத்து அதிகமாக இருக்கிறது பால் பொருட்களில் தான் இருக்குது. ஸோ பால், பாதாம் பால், சோயா பால், ஓட்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கீரை, அப்புறம் செறிவூட்டப்பட்ட தானியங்கள் ஆகியவற்றில் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். 50 வயதுக்கு மேலே ஆனவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக 1000லேருந்து 1200 மில்லி அளவுக்கு கால்சியம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமானது வைட்டமின் டி. இது சின்னவங்கலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்குமே இந்த வைட்டமின் டி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இது எலும்புகளுக்கு அதிக சக்தி தருவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் இது சக்தி தருது. வயதாக இந்த ரெண்டுமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கிறதுனால இந்த வைட்டமின் டி நமக்கு ரொம்பவே முக்கியம். அதோட இதுக்கு முன்னாடி பார்த்த கால்சியத்தின் அளவு நமக்கு உடலில் சரியாக சேரணுங்கிறதுக்கும் இந்த வைட்டமின் டி ஹெல்ப் பண்ணுது. இது அதிகமான கொழுப்பு நிறைந்த மீன் உணவுகளில் தினமும் ஒரு முட்டையில் உள்ள மஞ்சள் கரில் அதிகமாக வைட்டமின் டி இருக்குது. அது போக பால், தானியங்கள்லையும் இருக்குது. இதை நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு காலையில் ரொம்ப இள வெயிலில் ஒரு 15லேருந்து 20 நிமிடம் நின்னாலே போதும். அப்புறம் இதன் தொடர்ச்சியாக நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து எப்படின்னா, உடலோட ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படும். குறிப்பாக இந்த வயதாகும்போது தான் இந்த நார்ச்சத்து பற்றாக்குறையினால் மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள், பல பிரச்சனைகள் வரும். நம்ம சாப்பிடும்போது சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த நார்ச்சத்தோட தேவை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது எதுலலாம் இருக்குன்னா, ஸ்டார்ச் நிறைந்த கிழங்கு வகைகளில் அதிகமாக இருக்குது, காய்கறிலையும் இருக்குது, பழங்கள்லையும் இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 50 வயது மேல் உள்ளவங்க 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து குறைஞ்சபட்சம் எடுத்துக்கணும். அது ரொம்பவே முக்கியம். இதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமான சக்தி வாய்ந்த ஒன்று புரதம் தான். இது வயதாகும்போது உடலில் உள்ள அந்த மெட்டபாலிசத்தை குறைக்கும். அதனால் என்ன தசை இழப்பு அதிகமாக ஏற்படும். இதனால் தசை வலிமை இல்லாமல் போகிறதுனால தசைகளுக்கு, திசுக்களுக்கும் வலிமை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே சீர் செய்யும். இதில் புரதம் சைவம், அசைவம் ரெண்டிலுமே கிடைக்கும். மீன், முட்டை, சிக்கன், பீன்ஸ் வகைகள், நட்ஸ் வகைகள், பால் மற்றும் பால் பொருட்கள், பன்னீர், அப்புறம் சோயா ஆகியவற்றில் இதில் அதிக அளவில் கிடைக்கும். இதை எப்படி அளவாக பயன்படுத்துறதுன்னா, உங்கள் உடல் எடையில் 1 கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 1 கிராம் வீதம் இந்த புரதத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இது மூளைக்கும் இதயத்துக்கும் ரொம்பவே அடிப்படையான ஊட்டச்சத்தாகும். இதில் நோய்கள் மற்றும் அதாவது இதய தமனி பிற நோய்களுக்கு வர்றதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இது எதில் இருக்குன்னா, மீன் உணவுகளில் அதிகம் இருக்குது. அதேமாதிரி சைவ உணவுகளில் சியா விதை, ஆளி விதை, வால்நட்டு, ஆலிவ் ஆயில் அந்த மாதிரிலையும் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு விட்டமின் பி12. இந்த விட்டமின் பி12 உடலுக்கு தேவையான எனர்ஜியை உற்பத்தி செய்யும். பொதுவாக வயசாகும்போது உடலோட செயல்திறன் அதிகமாக குறைய தொடங்கும்போது இந்த விட்டமின் பி12 ஹெல்ப் பண்ணும். இது பெரும்பாலும் அசைவ உணவுகளில் இருக்கும்.
பால் பொருட்கள்லையும் இருக்குது. ஒரு நாளைக்கு 2.5 மைக்ரோகிராம் அளவுக்கு நம்மளுக்கு இது வந்து யூஸ் பண்ணால் போதும். அப்புறம் இறுதியாக வைட்டமின் இ. இந்த வைட்டமின் இ வந்து மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுகிறது. சரும செல்களை வந்து, அதாவது நம்ம உடலில் உள்ள ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. குறைஞ்சது 15 மில்லிகிராம் அளவாவது வைட்டமின் இ வந்து கிடைக்கும்படியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ சொன்ன 9 வகையான ஊட்டச்சத்துக்களுமே மருத்துவரிடமும் ஊட்டச்சத்து நிபுணரிடமும் நீங்கள் கேட்டு தங்கள் உடலுக்கு எது தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்க முடியுமோ அதே மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதன் மூலமாக நமக்கு உடலோட சக்தியும் எலும்புகளோட வலிமையும் நம்ம பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அரிமா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.